என்ன 2 பேரும் தனியா உட்காந்துட்டீங்க சாப்பிடுறதுக்கு? என்ன சும்மாவா? பிரியாணி இல்ல, ரம்ஜான் மட்டன் கிரேவி இல்ல. நம்ம வந்து முஸ்லீமே கிடையாது. நம்ம வந்து எல்லா பண்டிகையும் கொண்டாடுவோம்ப்பா. அவங்க முதல்ல சாப்பிட்ற பண்டிகை எல்லாத்தையும் கொண்டாடணும். ஆமா. எனக்கு சேர்த்து போட்டுருங்க. எல்லாரும் சேர்த்து போட்டு உட்காந்து சாப்பிடலாம். ஆமா, நம்ம 4 பேரும் போட்டுரு. 4 பேரும் போட்டு பரிமாறு, அதுக்கப்புறமா சாப்பிடலாம். மட்டன் பிரியாணி வேற பசி இருக்குது. இந்த வாட்டி ரம்ஜான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் இல்ல? ஆமா. ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. என்னென்ன ஐட்டம் செய்ய? பிரியாணி வைக்கவா இல்ல மீன் வைக்கவா? மீன் வைக்கவா? மீனா? எல்லாம் வச்சு போய் சாப்பிடுங்க. முன்னாடியே காலி பண்ணிட்டாதீங்க. சர்வ் பண்றதுக்கு ஆள் கிடையாது. பிரியாணிக்கு மீனா? சைடு டிஷ்ல. ஓ 65 இல்லையாப்பா? 60 கிடையாது. அதான் இது. அப்படியா? 65. ஓ. இது என்னது? மட்டன் புதினா கிரேவி. வா, பார்க்கிறதுக்கு அட்டகாசமா இருக்கா? இது பாக்கணும்னா எச்சு ஊறுது. காத்து வர செமையா அடிக்குதா? நீனா தண்ணி இப்போ. ஆமா. தண்ணி வேணாம். முதல்ல பிரியாணியை போடு. பச்சடி போடு. அப்புறம் மறந்துடுவோம் பார்த்துக்கோ. முதல்ல சின்னதெல்லாம் மறந்துடுவோம். அப்புறம் பிரியாணியை மறக்க மாட்டேன்ல கண்டிப்பா. அதனால ஃபர்ஸ்ட் பச்சடி போதுன்றான். ஆனா மீன் வைக்கும்போது போதுன்னு சொல்லலாம் பத்தியா? ஓகே. பிரியாணி வந்துருச்சு. ஓப்பா, அண்டா ஃபுல்லா இருக்கு. மெயின் ஆள் வந்துட்டாரு. என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சிக்கன் பிரியாணி செய்வேன். இவங்க மட்டன் பிரியாணி செஞ்சுட்டாங்க. நான் இல்லாதனால ஆவி பறக்குதா? ஃபர்ஸ்ட் யாருப்பா? எனக்கு தான் மாவேமா. மட்டன் பீஸா இல்லையே வை. வெறும் குஸ்கா மட்டும் வைக்கிற? ஓ. பையனுக்கு மட்டன் பீஸ் வை முதல்ல. நிறைய வருது. சாப்பிடும்போது நிறைய வராது. சாப்பிடணும் தான் வரும். அது யாருக்கு? யார் சொல்ற? அது யாருக்கும் தெரியல. எந்த இடம் யாருக்கும் தெரியல. இந்த இடம் உட்காந்துட்டாங்க. இந்த இடம் யாரும் நம்ம 2 பேரும் உட்கார்ந்தானோம். நீ சாப்பிடலாம், எனக்கு கொடு, நான் சாப்பிட்றேன். பிரியாணி வேணாம்னு சொல்லுவாங்க. மட்டன் பிரியாணி அப்போ வந்து எனக்கு கம்மியாக வை. எனக்கு கம்மியாக வச்சுன்னா அப்போ நான் மிக்ஸ் பண்ணிப்பேன், ஷேர் பண்ணிப்பேன். வேற அவ்வளோதான். வேற ஏதாவது ஜூஸ் சூப்பு உப்பு தந்தா நல்லா இருக்கும். ரம்ஜானுக்கு நோம்பு கஞ்சி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரம்ஜானு. அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஹாப்பி ரம்ஜான். எல்லாரும் ஹாப்பி ரம்ஜான். ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ரம்ஜானுக்கு வந்து பிரியாணி இல்லாமல் நல்லாவா இருக்கும். நான் போயிட்டு வரதுக்குள்ள சூப்பராக உங்க மட்டன் பிரியாணி. இன்னைக்கு நானும் அதெல்லாம் கண்டிப்பாக சிக்கன் தான் செஞ்சிருப்பேன். மட்டன்லாம் வாங்கிட்டு வந்துக்க மாட்டேன். மட்டன் பிரியாணி, மீன் வறுவல்
மீன் 65 பா. ஆமா மீன் 65. அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் தொக்கு. அப்புறம் ஆனியன் ரைத்தா. வாழை எல்லாம் சுட சுட சாப்பிட போறோம். அப்பா முட்டையை வந்துட்டீங்களேப்பா. ஆமா முட்டை செஞ்ச முட்டை வாங்கி வச்சிருக்கேன். பாத்தீங்களா முட்டை எல்லாமே அட்டகாசமா இருக்கு பிரியாணி. முட்டைக்கு பிரியாணி வேணும்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை மறந்துட்டோம். ஓகே, நான் வந்து பாதி முட்டை எடுத்துக்கிறேன். சரியா? மறுபடியும் ஒரு முட்டை எடுத்து பாரு. அதனாலதான் அது வந்து கொசுறு மாதிரி சின்ன முட்டை உடஞ்சி போயிருக்கு, வேஸ்ட் ஆகல. அதனால ஓகே, சாப்பிடலாமா? ஓகே. பிரியாணி அட்டகாசமா இருக்கு. மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்கு மட்டன். அம்மாட்ட சொல்றாத வேற லெவல் பிரியாணி. மட்டன் பெப்பர் தொக்கு செம்ம பசி. டைம் பண்ண பார்த்தீங்கன்னா மணி சாயந்தரம் 4 மணி. மட்டன் நல்லி, மட்டன் ஈரல். சொல்லி fish 65. எல்லாமே அட்டகாசமா இருக்கு. சூப்பர்மா. தேங்க்யூ. பிரியாணி சூப்பரா இருக்கு சொன்னான். அதனால அவனுக்கு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. முட்டை சூப்பரா இருக்கு. முட்டை வந்து எதுவுமே மசாலா போடல, அவிச்சது. அதனால என்னுடைய ஸ்பெஷல் கிடையாது. கோழிக்கு நன்றி சொல்லணும். சரி, சிக்கன் நல்லா சூப்பரா செஞ்சிருக்க. இது மட்டன் சூப்பரா செஞ்சிருக்க. மீனும் சூப்பரா இருக்கு. 65 சூப்பரா இருக்குமா? மீன் 65 போங்க. மட்டன் தொக்கு வந்து பிரியாணி கோழி சாப்பிடும் போது சொல்ல வார்த்தையே இல்லை. மாத்தி மாத்தி கையில வேலை செஞ்சுட்டே இருக்கு எல்லாருக்கும், 4 பேருக்குமே. சாப்பிடும்போது அதனமா வேலை செய்யணும். அதுவும் பிரியாணி வேற அட்டகாசமா இருக்கு.
உங்க வீட்ல இந்த ரம்ஜான் அன்னைக்கு என்ன செஞ்சீங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா? எல்லாருக்குமே கொலை பசியில கட 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 கடன் காலி ஆகுது எல்லாம். பிரியாணி கிடையாச்சு. அண்டா பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் என் பக்கத்துல பாருங்க. முதல்ல குஸ்கா மட்டும் சாப்பிடுவோம். ஏன்னா இங்க நிறைய பீஸ் இருக்கு, மீன் இருக்கு, எல்லாத்தையும் காலி பண்ணோம். சொயின்னு போகுது. எல்லாம் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணணும். என்ன அப்புறம் சாப்பிட்ற சைடிஸா அது சொல்லக்கூடாது. சைடிஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி ஆகணும். நம்ம அதிகமாக சீக்கிரம் சாப்பிட்டேன். அதான் சொன்னனே கொலை பசின்னு. அது சும்மா பஸ் பஸ் சாப்பிடுவாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது நீங்க தான். ஏன் இல்ல சாப்பிட எப்படி இருக்கா? மறுபடியும் போட்டுட்டல. ஓ அதெல்லாம் கணக்கு உண்டா? அப்போ அதிகமாக செகண்ட் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப மறுபடியும் போட்டி வச்சுக்கலாம் நாளைக்கு. நானும் உங்க அம்மாவும் எதுக்கு ஃப்ராட் வேலை பண்றதுக்கா? இந்த ஒரு பீஸ், இப்படி ஒரு பீஸ், அவ்வளோதான்.
சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு அவர் டேஸ்டே. பார்த்து பாரு வராமா செட் ஆகல. சிக்கன் 60 பிடிச்சிருக்கா ஃபிஷ் பிடிச்சிருக்கா? சிக்கன் பிடிச்சிருக்கா ஃபிஷ் பிடிச்சிருக்கா? 65ல சிக்கன் செஞ்சிருக்கீங்க? செஞ்சிருந்தேன்னா ஃபிஷ் தான் எனக்கு ரெண்டுமே. ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனா பிரியாணிக்கு சிக்கன் 65 தான் சூப்பரா இருக்கும். அது வித்தியாசமா சூப்பரா அப்படியே சாப்பிடலாம். இது கொஞ்சம் முள்ளு வருது இல்ல, முள்ளு இல்லாத மீனா பார்க்கணும். இந்த மீன் முள்ளா இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. முன்னில பார்த்தா பொரிச்சதுல முன்னில சாப்பிட்டா போயிடுச்சுல, முறுமுறுன்னு போயிடுச்சுல. நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன், சுத்தமா காலி பண்ணிட்டேன். நீங்களும் இந்த இனிய ரம்ஜான் நாள்ல உங்க குடும்பத்தோடோ இல்ல நண்பர்களோட சந்தோஷமா கொண்டாடுவோம் நான் நம்புறோம். இது மாதிரி சூப்பரான வீட்டுல அடுத்த சந்திக்கலாம், அடுத்த பார்க்கலாம். பாய்.